இதுக்கு முன்னாடி பிறவியில ஒரு பெரிய ஆட்சி அமைச்சிருக்கீங்க, ஒரு தலைமை பண்புல இருக்கீங்க, ஒரு பெரிய கூட்டத்துக்கு தலைவனா இருக்கீங்க. இவர்கள் தான் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில பிறப்பாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். சிம்ம ராசிக்காரர்கள் எந்த ஸ்தலம் போனா, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த சிம்மத்துக்கு மொத ஒரு 3 ஸ்தலம் சொன்னேன் இல்லையா, அதற்கும் போகலாம். அதே மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்கா சொல்ல போனா கபாலீஸ்வரர் ஆலயமாக இருக்கட்டும், நெல்லையப்பர் காந்திமதி ஆலயமாக இருக்கட்டும், திருவண்ணாமலை இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்திங்கன்னா சூரியனோட இடம் தான். நம்ம சொல்கிற இந்த 12 ஸ்தலமும் சூரியனோட இடம் தான். எஸ்பெஷலி இந்த சிம்ம ராசியில் இருக்கிறவர்கள் இந்த ஸ்தலங்கள் எந்த ஸ்தலங்கள் போனாலும் சரி, ரொம்ப மிக சிறப்பான ஒரு பலனை தரும். பர்சனல் லோன் வேணுமா? டாக்குமெண்ட்ஸ் இல்லாம 10 நிமிஷத்துல 15 லட்சம் வரை பணம். பூலாவாலா ஃபின்கார் கீழுள்ள லிங்க் மூலம் இப்போதே விண்ணப்பியுங்கள். சிம்மராசி அன்பர்கள் மேம். ஸோ இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு எந்த சிவஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தால் அவங்க லைஃப் மாறும்? சிம்மம் பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கு 5ன்னு சொல்லியிருக்கேன். ஒரு நீங்கள் கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு தலைமை பண்பு உள்ள ஒரு அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி பிறவியில் ஒரு பெரிய ஆட்சி அமைச்சிருக்கீங்க, ஒரு தலைமை பண்பில் இருக்கீங்க, ஒரு பெரிய கூட்டத்துக்கு தலைவனாக இருக்கீங்க. இவர்கள் தான் பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் பிறப்பாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு தலைமை பண்பாகட்டும், ஒரு கம்பீரமாகட்டும், எல்லாமே உரிய ஒரு ராசி தான் சிம்மம். இந்த 12 ராசிக்கும் தந்தை ராசின்னு சொன்னீங்கன்னா அது சிம்மம் தான். ஓகேங்களா? இந்த சிம்ம ராசிக்காரர்கள் எந்த ஸ்தலம் போனால், நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த சிம்மத்துக்கு மொதல் ஒரு 3 ஸ்தலம் சொன்னேன் இல்லையா, அதற்கும் போகலாம். அதே மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போனால் இங்கே ஏகாம்பரேஸ்வரர் ஆலயம், காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரர் ஆலயமுக்கு பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரர்கள் போகும்போது நிச்சயமாக பெரிய மாற்றங்கள் இருக்கும். அது வணங்குற ஒரு விதம் அப்படி பார்த்திங்கன்னா, நீங்கள் வில்வ இலை, சிவன் ஸ்தலம் நான் சொல்கிறேன், எல்லா சிவஸ்தலத்துக்கும் நீங்கள் வில்வ இலை எடுத்துகிட்டு போகலாம். எஸ்பெஷலி இந்த ஏன்னா சூரியனோட வீடு, இந்த 12 ராசிக்கும் நான் சொல்கிற சிவன் ஸ்தலம் இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஓனரு, ஒரு தலைவன் அப்படின்னு சொன்னால் பார்த்திங்கன்னா சூரியன் தான். அந்த நான் முதல் சொன்ன 3 ராசி 3 கோவில்களுமாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த ஏகாம்பரேஸ்வரர், ஏகம் அநேகம் அப்படின்னு சொல்லுவோம். எல்லா விதமான ஒரு விஷயத்துக்கும் பார்த்திங்கன்னா சிம்மத்துக்கு வாழ்க்கையில் மாற்றம் கொடுக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா நிச்சயமாக இந்த காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரர் கோயில் தான். இங்கே வில்வத்தை வைத்து வழிபட்டு வரும்போதும் ஞாயிற்றுக்கிழமையில் பார்த்திங்கன்னா காலை 6 மணிக்கு பார்த்திங்கன்னா இவர்கள் அங்கே இருக்கணும். அதுவும் வளர்பிறையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். கபாலீஸ்வரர் ஆலயமாக இருக்கட்டும், நெல்லையப்பர் காந்திமதி ஆலயமாக இருக்கட்டும், திருவண்ணாமலை இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்திங்கன்னா சூரியனோட இடம்தான். நம்ம சொல்கிற இந்த 12 ஸ்தலமும் சூரியனோட இடம் தான். எஸ்பெஷலி இந்த சிம்ம ராசியில் இருக்கிறவர்கள் இந்த ஸ்தலங்கள் எந்த ஸ்தலங்கள் போனாலும் சரி, ரொம்ப மிக சிறப்பான ஒரு பலனை தரும். இவர்கள் கேட்டது மட்டும் இல்லாமல் கேட்காததையும் நிறைய தரக்கூடிய அமைப்பு பார்த்திங்கன்னா நிச்சயமாக இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இந்த ஸ்தலங்கள் போகும்போது அவங்க வாழ்க்கையில் அடுத்த கட்ட லெவல், அடுத்த ஒரு புது ஒரு அத்தியாயத்துக்குள்ளே போகக்கூடிய தன்மை கொடுக்கும். இந்த டைமில் தான் நீங்கள் போகணும், அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. திருப்பி போகும்போது நீங்கள் வேறு நாட்களில் கூட போய்க்கலாம். முதல் வாட்டி போகும்போது இந்த நாட்கள் ஞாயிற்றுக்கிழமையில் காலையில் 6 to 7, 8க்குள்ளே நீங்கள் அங்கே இருக்கிற மாதிரி தரிசிச்சுட்டு வர மாதிரி பாருங்கள். வில்வத்தை வைத்து வழிபடும் போது மாற்றங்கள் நிச்சயமாக நிறைந்திருக்கும். சுபமா. சிம்மராசி என்பர்கள் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் போயிட்டு வணங்கிட்டு வந்தால் எல்லாமே மாற்றங்கள், முன்னேற்றம் எல்லாமே கிடைக்கும்ட்டு ரொம்ப அதே அற்புதமாக சொல்லியிருக்கீங்க. சுபமா. நீங்கள் இங்கே போயிட்டு சிவனேன்னு கதியாக கடைங்க, உங்களுக்கு நினச்சது எல்லாமே நடக்கும் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக எல்லா ராசினியர்களும் போகக்கூடிய சிவஸ்தலம் எதுமா? 12 ராசிக்காரர்களும் போகக்கூடிய ஸ்தலங்கள் 3 ஸ்தலங்கள் நான் கொடுக்குறேன். எந்த கோவிலுக்கு போகிறீங்களோ இல்லையா, இந்த ஸ்தலம் நீங்கள் போயிட்டு வரும்போது நிச்சயமாக வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், ஏற்றம் எல்லாமே இருக்கும். அப்படியேப்பட்ட சிவஸ்தலம் முதல் இது பார்த்திங்கன்னா நீங்கள் நிச்சயமாக திருவண்ணாமலை தான். ஓகே. இதுக்கு மிஞ்சின கோவில் இல்லவே இல்லை. சூரியனுக்கு உகந்ததுன்னா பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை தான். இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, திருவண்ணாமலை எப்போ போகிறீங்கன்னா கிரிவலம் போகிறீங்க, பௌர்ணமி நாட்களில் போகிறீங்க, இதெல்லாமே அவங்கவுங்களோட விருப்பம். ஓகேங்களா? ஞாயிற்றுக்கிழமையில் காலை 6 மணிக்கெலாம் நீங்கள் அங்கே இருக்கணும். சூரியன் உதயமாகும் போது நீங்கள் அதுக்கு ஒரு நாள் முன்னாடியே போயிடுங்க. போயிட்டு நல்லா காலையில் எந்திரிச்சு ஒரு 5 மணிக்கெல்லாம் நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்தால் எப்படி இருக்கும்? ஓகேங்களா? உலகத்துக்கே ஒளி தரக்கூடியது பார்த்திங்கன்னா சூரிய பகவான் தான். அவர் தான் பார்த்திங்கன்னா நம்ம மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது, செடி கொடிகளாகட்டும், மிருகங்களாகட்டும், எல்லாத்துக்குமே ஒவ்வொரு விஷயம் நடக்கக்கூடிய தன்மை நிறைய இதில் பார்த்திங்கன்னா மறைபொருள் இருக்குது.
ஸோ அந்த சூரியன் வந்து வரப்போகிறார். அப்போ வந்து அவரை வந்து நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு கெஸ்ட் வந்தால் எப்படி நம்ம வந்து அப்படியே உட்காந்துட்டேவா இருப்போம், எவ்வளோ ஆக்டிவாக இருப்போம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்து நம்மளுக்கு லீவை கொடுத்து வீட்டில் உட்கார வச்சிடுறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து எந்த நாள் அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து லேட்டாக கூட எழுந்துறீங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப வந்து வாழ்க்கையில் மிக சூட்சமம் நிறைந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தான். அப்போ அந்த நாள் அன்னைக்கு நீங்கள் 10 மணி வரைக்கும் 9 மணி வரைக்கும் எல்லாம் தூங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப்பில் வந்து ஒரு பெட்டர் இதுவே வராது. சண்டே வந்து லீவே கொடுக்கக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் சண்டே தான் நம்ம ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும். ஏன்னா அது வந்து சூரியனுக்கான நாள், சிவனுக்கான நாள். அப்போ சண்டே ஒரு நாள் ஆச்சும் நீங்கள் வந்து சீக்கிரமாக எழுந்துச்சு சூரியனுக்கு வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுறதா இருக்கட்டும், நீர் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணும்போது வாழ்க்கையில் அதுக்கப்புறமா கூட நீங்கள் தூங்கிக்கோங்க. காலையில் எழுந்துச்சு குளித்து சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு பூஜைகள் எதுனா பண்ணணுன்னா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட ஒரு 8 மணிக்கு மேலே கூட தூங்கிடுங்க. ஞாயிற்றுக்கிழமை 100% ஆக்டிவாக இருங்க. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை சிவ வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறந்தது. காலையில் ஈவினிங் 6 மணிக்கு போய் பண்ணக்கூடாது, காலையில் பண்ணணும். அந்த மாதிரி திருவண்ணாமலை போகும்போது காலையில் எழுந்திரிச்சு குளித்து நல்லா சூப்பராக இந்த கிரிவலம் வாங்க. ஓகேங்களா? கிரிவலம் வந்துட்டு திருவண்ணாமலையாரை வந்து தரிசிச்சுட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வந்து உங்களுக்கு அன்னைக்கு பிள்ளையார் சொல்லி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதை வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணி சிலர் வந்து இல்லைங்க நாங்கள் போனதே வந்து 10 மணி ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் நான் குளிச்சு கிளம்பி இல்லை இங்கேருந்து போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு, இந்த மாதிரிலாம் எக்ஸ்கியூஸ்லாம் சொல்லவே கூடாது. ஓகேங்களா? இந்த எக்ஸ்கியூஸ் சொல்கிறவங்களுக்கு லைஃப்பில் வந்து ஒரு முன்னேற்றம் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம முன்னேற்றத்தை நோக்கி மட்டும்தான் போகணும்னா எக்ஸ்கியூஸ் சொல்லவே கூடாது. ஓகேங்களா? அந்த டைமில் அங்கே இருக்கணும்னா அந்த டைமில் அங்கே இருக்கணும். அந்த மாதிரி போய் வழிபட்டு வாங்க, திருவண்ணாமலையாரை பார்த்துட்டு வாங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் நிச்சயமாக இருக்கும். 2வது ஸ்தலம் ரொம்ப முக்கியமான ஸ்தலம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது நம்ம கர்மாவை போக்கக்கூடிய இடம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக வந்து திருநெல்வேலி. பாபநாசம். சரிங்களா? திருநெல்வேலியில் நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் கோவில். இந்த கோவிலும் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில் நான் சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா வழிபாடு பண்ணுறது. அதுவும் அங்கே இன்னொரு சிறப்பான விஷயம் என்னென்னா சிவனுக்கான அதாவது சூரியனுக்கான தானியம் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை. அந்த கோதுமையில் செய்த பண்டம் வந்து அந்த திருநெல்வேலியில் நான் வந்து பரிகாரமாகவே சொல்லுவேன். நான் நிறைய பேர் வந்து அவங்க வாழ்க்கையே சேஞ்ச் ஆயிருக்குன்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. என்னன்னா அங்கே நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் கோவில் நல்லா அமைதியாக ஒரு மணி நேரம் அங்கே உட்காந்து தரிசிச்சுட்டு அமைதியாக உட்காந்துருங்க. ஓம் நம சிவாயன்னு சொல்லிட்டு உட்காந்துருங்க. உட்காந்துட்டு வெளியே வந்து அங்கே வந்து அல்வா விற்பாங்க கோதுமையில். அந்த அதை வாங்கி தானமாக கொடுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பிரசாதம் மாதிரி. இதை பண்ணிட்டு வந்தாலும் வந்து மிகப்பெரிய மாற்றம் வந்து நிச்சயமாக 12 ராசிக்கும் பொதுவான ஒரு இது. அதே மாதிரி பாபநாதர் அங்கே போயிட்டு குளிச்சுட்டோம் வாங்க. பர்சனல் லோன் வேணுமா? டாக்குமெண்ட்ஸ் இல்லாம 10 நிமிஷத்துல 15 லட்சம் வரை பணம். பூனாவாலா ஃபின்கார். கீழே உள்ள லிங்க் மூலம் இப்போதே விண்ணப்பியுங்கள்.